ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ என்ன வீடியோனா, நான் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ளூ லாக் எபிசோட்ல ப்ளூ லாக் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் திருப்பி சொன்னல அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ப்ளூ லாக்ல இருக்கிற அந்த 5 லீக்ஸ், அதான் அந்த 5 கண்ட்ரீஸ்ல எப்படிலாம் விளையாடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பார்க்க போறோம். அண்ட் எந்தெந்த கிளப் எல்லாம் விளையாட போகுதுன்றதை பற்றி பார்க்க போறோம். அப்புறம் அந்த கிளப்ல இருக்கிற மெம்பர்ஸ், அப்புறம் நம்ம ப்ளூ லாக் டீம்ல இருந்து யார் எந்தெந்த கிளப் கூட சேர்ந்து விளையாட போறாங்கன்றதை பற்றியும் பார்க்க போறோம். அண்ட் ப்ளூ லாக் ஃபேஸ் 2 ரூல்ஸை பற்றியும் பார்க்க போறோம். சரி, இன்ட்ரோடக்ஷன் இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஆன்கோயிங்ல இருக்கிற ஆர்க்கோட பேரை பார்த்துருவோமா? அதுதான் த நியூ ஈகிள்ஸ் லீக். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலாண்டை பத்தி பார்த்துருவோம். இங்கிலாந்துல வந்து ரஷ் பண்ணி தான் ஆடுவாங்க. இவங்களோட பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை வச்சு தான் வந்து கோல்ஸ் எல்லாம் வந்து தடுப்பாங்க. லைக் பிளேயர்ஸை பிளாக் பண்ணி விளையாடுறது இந்த மாதிரி. எனக்கு ஃபுட்பாலில் யூஸ் பண்ற டேர்ம்ஸ் அவ்வளவோ தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் வச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது ஸ்பெயினை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்பெயின்ல வந்து டெக்னிக் அப்புறம் கிரியேட்டிவ், இவங்களோட கோல்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி கிரியேட்டிவான மேனர்ல இருக்கும். லைக் நார்மலா ஷூட் பண்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஷூட் பண்றது அந்த மாதிரி. அடுத்தது வந்து இட்டாலியை பொறுத்த வரைக்கும் இவங்க டிஃபெண்ட் பண்ணி விளையாடுவாங்க. அதான் டாக்டிக்கல் அண்ட் கேட்டனாசியோ. ஒரு டாக்டிக் ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி வச்சு ஒரு பாலை டிஃபெண்ட் பண்ணி 1-0 அப்படின்ற மாதிரி ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பிரான்ஸை பத்தி இவங்க இதுல எதுவும் பெருசா தரல. லைக் அங்க இருக்கிறவங்கலாம் இந்த ஃபுட்பால் ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் விளையாடுவாங்க. அண்ட் அப்புறம் சில சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி தான் போட்டிருக்காங்க, வேற எதுவும் இதில் போடல. லாஸ்ட்டாக வந்து ஜெர்மனியை பற்றி பார்க்க போகிறோம். ஜெர்மனி வந்து ரேஷனல் அண்ட் லாஜிக்கல். ஜெர்மனியில் ப்ளே பண்ணுறவங்க வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணும்டா அப்படின்ற மாதிரி விளையாடுற கேரக்டர்ஸ். அப்புறம் இதில் தான் வந்து வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரைக்கர் அந்த நோயல் நவோ அவன் இருப்பான். சரி, எந்தெந்த லீக்ஸ்ன்னு பார்த்துட்டோம். சரி, எந்தெந்த கிளப் இதுக்காக விளையாட போகுதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம கதையோட கதாநாயகன் இசாகி இருக்கிற கிளப்பை பற்றி பார்த்துருவோம். அதுதான் பேஸ்டர் முன்ச்சன் தான் வந்து ஜெர்மனி சைட்லேருந்து வந்திருக்கும். என்னோட ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம அடுத்த கிளப்பை பற்றி பார்ப்போம். அடுத்து வந்து யூபர்ஸ் வந்து இட்டாலி சைடு. அப்புறம் நம்ம இங்கிலாந்துக்கு வந்து மேன்ஷன் சிட்டி. அப்புறம் ஸ்பெயினுக்கு வந்து பார்ச்சா. லாஸ்ட் ஆஃப் பிரான்ஸுக்கு வந்து பாரிஸ் எக்ஸ்ஜென். சரி, கிளப்பை பற்றி பார்த்தாச்சு. கிளப்போட மாஸ்டர்ஸை பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேஸ்டன் முன்ச்சனுக்கு வந்து நோயல் நவோ, அதான் நம்ம ப்ளூ லாக்கோட கோட். அப்புறம் ஸ்பெயினுக்கு வந்து டான்ஸ்மேன் லாவினோ. அப்புறம் இங்கிலாண்டோட மேன்ஷன் சிட்டிக்கு பெர்ஃபெக்ட் ஹீரோ கிறிஸ் பிரின்ஸ். அப்புறம் பாரிஸ் எக்ஸ்டெனுக்கு வந்து டிவைன் ஸ்பின்டர் லோக்கி. அப்புறம் லாஸ்டா யூபர்ஸ்க்கு வந்து மார்க் ஸ்னெஃபி. அப்புறம் இந்த 5 பேர் தான் வந்து அந்த கிளப்ஸை வந்து ட்ரெயின் பண்ண போறாங்க. ஓகே, நம்ம வந்து ப்ளூ லாக் ஃபேஸ் 2 ரூல்ஸை பார்த்துட்டு எல்லா கிளப்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸையுமே பார்த்துருவோமா? ஃபேஸ் 2 ரூல்ஸ் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ளூ லாக் டீமும் அப்புறம் நம்ம ஈகோ வந்து இன்வைட் பண்ணியிருக்கிற டீமும் ஒன்றா கலந்து அவங்க எல்லாருமே அந்தந்த கிளப் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து அவங்க மாஸ்டருக்கு கீழே ட்ரைனிங் எடுப்பாங்க. ட்ரைனிங் எடுத்து அதில் அவங்க ஒர்த்தை ப்ரூவ் பண்ணி ஸ்டார்டிங் லெவனில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. லைக் அதில் வந்து நம்ம ப்ளூ லாக் டீமும் இருக்கும், அப்புறம் அந்த கிளப்போட மெம்பர்ஸுமே இருப்பாங்க. இவங்க 2 பேர் கலந்து இந்த மாதிரி மற்ற கிளப்பு கூட பேட்டில் பண்ணணும். இதில் தான் வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு 3 கோலை ஸ்கோர் பண்ணணும். அப்புறம் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்க வந்து மேட்ச் நடக்கிறப்ப எத்தனை தடவை வேணாலும் இவங்களோட பிளேயர்ஸை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஒரு மேட்ச்சுக்கு ஒரு தடவை இவங்க வந்து ஸ்டார் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டார் சேஞ்சுனா ஒன்றும் இல்லை, அவங்க மாஸ்டர்ஸ் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு விளையாடலாம். இப்போது இதில் பெரிய மேட்டர் எதுவும் இல்லை, ஆனால் இவங்க விளையாட போகிற கேமில் தான் மேட்டர் இருக்குது. அது என்னன்னா, இப்போது இவங்க விளையாடுறதுல இவங்க பெர்ஃபார்மன்ஸை வச்சு இவங்களை ரேங்க் பண்ணுவாங்க. அதில் டாப் ரேங்க்ஸ் இருக்கிறவங்கள தான் வந்து U20க்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் 2 கான்செப்ட். அப்புறம் இதிலே வந்து இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்குது, அது நம்ம வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். அதை நான் அந்த எபிசோட்லேயே வந்து கவர் பண்ணிடுறேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம வீடியோவோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். அது என்ன பார்ட்டுனா, நம்ம வந்து கிளப் மெம்பர்ஸ் எல்லாரையுமே பார்க்க போகிறோம். அதாவது அந்தந்த கிளப்போட அஃபிஷியல் மெம்பர்ஸையுமே பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம ப்ளூ லாக் மெம்பர்ஸையும் பார்க்க போகிறோம். அப்பமா ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல பேஸ்டன் முன்ச்சன்லேருந்து ஆரம்பிப்போம். பேஸ்டன் முன்ச்சனோட மாஸ்டர் யாருன்னா வந்து நோயல் நவோ. மற்ற மெம்பர்ஸை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து கைசர், அப்புறம் வந்து நம்ம நெஸ்ஸு, அப்புறம் கிரிம், அப்புறம் ஜெஸ்னர். இவங்க 4 பேருமே ஃபர்ஸ்ட் பேஸ்டன் முன்ச்சனில் இருக்கிற பிளேயர்ஸ் தான். சரி, நம்ம எல்லா மெம்பர்ஸையுமே பார்த்துருவோம். அப்புறம் நம்மளோட இசாகி, குனிகாமி, அப்புறம் யுகிமியா, கின்னு, குரோனா, ஜிங்கோ, யோ, இகராஷி, ஜின்னு, அப்புறம் நெரு. அப்புறம் இன்னும் சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க யாரெல்லாம்னா பிர்கன் ஸ்டாக், அலி, மென்சா, அப்புறம் இகார், தியோ, பேட்ச்மேன். அப்புறம் கடைசியாக ஒரு கேரக்டர் இருக்குது, அதோட பேரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அதனால் கேரக்டர் பேரை மட்டும் போட்டு விட்றான். உங்களுக்கு வாய்க்கு எந்த ப்ரொனவுன்சியேஷன் வருதோ அந்த பேரை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இவ்வளோ தான் வந்து பேஸ்டன் முன்ச்சனோட டீமு. அடுத்த டீமை பார்ப்போமா? பார்ச்சாவோட மாஸ்டர் வந்து லாவினோ. பார்ச்சாவில் வந்து அவ்வளோ மெயின் கேரக்டர்ஸ் இல்லை, சில கேரக்டர்ஸ் தான் இருக்குது. நான் அந்த மெயின் கேரக்டர்ஸோட நேம்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். மற்ற கேரக்டர்ஸோட நேமெல்லாம் தனியாக பிக்சர்ஸோட போட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாச்சிரா இருக்கான். அப்புறம் நம்ம ஒட்டோயோ, டாராய், ஹரு, டெரு, இட்சுகி, ஹைஜி, ஐக்கி, டெட்சு. இவங்களோட கேரக்டர் நேம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். மற்ற கேரக்டர்ஸ் நேம்லாம் அவ்வளோ தேவைப்படாது. இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் பிக்சரோட நேமும் போடுற பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்ச்சால இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தாச்சு. வாங்க அடுத்த டீமை பார்ப்போமா? மேன்ஷன் சிட்டி டீமோட மாஸ்டர் வந்து நம்மளோட கிறிஸ் பிரின்ஸு. மேன்ஷன் சிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு அலின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அப்புறம் நம்மளோட ரியோ, சிகிரி, நாகி,
அப்புறம் நியோ, ரெய்ஜி, ஜுனிச்சி, ஹைஜிமி, டைகா, கைரு இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் இன்னும் சில மேன்ஷன் சிட்டி பிளேயர்ஸாக இருப்பாங்க. அவங்க பேரெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்போமா டிரைவர், ஸ்விஃப்ட்டு, பஸ்பி, ராக்கு, யங்கு, ஆர்த்தர், டேமான் இதெல்லாம் பேராடா பார்க்குற வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து நேமாக போட்டிருக்காங்க போல. ஓகே, மேன்ஷன் சிட்டியில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் பேரையும் பார்த்தாச்சு. அடுத்ததுக்கு போவோமா? யூபருக்கு மாஸ்டர் வந்து மார்க் ஸ்னெஃபி. சரி, டீம் மெம்பர்ஸை பார்த்துருவோமா? டான், பாரோ, ஐகு, ஜூபே, நீகோ, சென்டோ, ஜென், யூகியோ, ஷிகுமா, டனாக்கா, டிராகோ, பெரான், அப்தி, ரீகோ, கெனாலி. இந்த டீமில் தான் வந்து எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த கேரக்டர் இருக்காங்க. அது யாருன்னு முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டு போங்க. கரெக்டான கமெண்ட்டை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எதுன்னு போட்டு விட்டு போங்க. இன்னும் ஒரே ஒரு டீம் தான் இருக்குது. அதோட கேரக்டர்ஸையும் பார்த்துடலாமா? பாரிஸ் எக்ஸ் ஜென்னுக்கு மாஸ்டர் வந்து ஜூலியன் லோக்கி. ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. சீக்கிரமாக நம்ம எல்லா மெம்பர்ஸையும் பார்த்துருவோமா? சார்லஸ், சாப்பா, ரென், கரசு, ரியூசே, டோக்கிமிட்சு, ஜான்டெட்சு, நிஜிரோ, அக்கிரா, யூசு, கென்டோ, ரெனாய், கேபோன், மிச்லின் இவங்கெல்லாம் தான் வந்து பாரிஸ் எக்ஸ் ஜென்னில் இருக்காங்க. அண்டு நம்ம மொத்தமாக 5 கிளப்போட எல்லா மெம்பர்ஸுமே பார்த்துட்டோம். அண்ட் அதில் எல்லாருமே வந்து விளையாட போகிறது கிடையாது. முக்கியமான கேரக்டர்ஸோட கேம் பிளேவை மட்டும்தான் அடிக்கடி காட்டுவாங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸ் நேமையுமே ஞாபகம் வச்சுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் பெட்டராக. முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து கமெண்ட்டில் ஒருத்தர் கைசரை பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தாரு. நம்ம ஒரு அபவ் 700 அடிச்சதுக்கு அப்புறம் வேணால் நம்ம இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேரக்டரை எடுத்து ஒரு கண்டென்ட் பண்ணலாம். கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்க ப்ரோ, கூடிய சீக்கிரமாகவே கைசரை பற்றி போட்டுடலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். See you guys in another video.